வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜூலை 23 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. தலைப்புச் செய்தி, மகிழ்ச்சி செய்தி. 100% உறுதியாக ஆகஸ்டில் அதிகரிக்கும் மழை, செப்டம்பரில் மேலும் அதிகரிக்கும் மழை. அக்டோபர் முன் 15 தேதி இறுதிக்கட்ட உச்சபட்ச தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை போல் பொழியும். அக்டோபர் 18 முதல் ஜனவரி 10 வரை மிகவும் அதிக வடகிழக்கு பருவமழை. உறுதி உறுதி உறுதி. எல் நினோ, அதனால் ஏற்படும் வறட்சி என்கின்ற தகவல்களை கண்டு அச்சமோ பீதியோ அடைய வேண்டாம். அனைத்தையும் தூக்கி எறிந்து தயவு செய்து நிம்மதியாக இருங்கள். பொதுவாக ஆகஸ்ட் மாதம் தான் எப்பொழுதுமே தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். பாகிஸ்தான் எல்லையோரம் பருவமழை சென்றடைந்த பிறகு, முழுமையாக பாகிஸ்தானை குளிர்வித்த பிறகுதான் பருவமழை நாடெங்கும் தீவிரமடையும் என்பதெல்லாம் நம்முடைய கடந்த கால ஆய்வறிக்கையினுடைய தகவலாக உங்களுக்கு வழங்கி இருக்கிறேன். தயவு செய்து புரிந்து கொண்டு நிம்மதியாக இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதன் அடிப்படையில் வெப்பச்சலன இடிமழை பொழிவு ஆங்காங்கே தொடர்ந்து கொண்டிருக்கும் என்று சொன்னோம். தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. நேற்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூருக்கும் திருச்சி மாவட்டம் மணப்பாறைக்கும் இடைப்பட்ட பகுதியில் மழை இருந்தது. இப்படி ஆங்காங்கே மழை இருந்தது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும், அதாவது 23ஆம் தேதி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும், கடலூருக்கு வடக்கே சென்னை வரைக்கும் உள்ள வடகடலோரம் மற்றும் அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய திருவண்ணாமலை வரைக்கும் உள்ள பகுதிகளில் ஆங்காங்கேயும், சிவகங்கை புதுக்கோட்டை மற்றும் மதுரை வடக்கு இந்த பகுதிகளில் ஒரு சில இடங்களிலும் மழை இருக்கும். 24 தென்மேற்கு பருவமழை லேசாக தொடங்கும் என்று சொன்னோம். அது படிப்படியாக மாத இறுதியில் அதிகரிக்கும் என்று சொன்னோம். ஆகஸ்ட் 1 முதல் வலுவான தென்மேற்கு பருவமழையாக மாறும் என்று சொன்னோம். உடனடியாக அணைகளை நிரப்பி விடாது. அணைகளின் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கி சீராக உயரத் தொடங்கும் என்று சொன்னோம். அதன் மூலமாக ஆகஸ்ட் 15க்கு பிறகு வலுத்த தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகாவிலும் தமிழ்நாட்டின் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளிலும் பொழியும் என்று சொன்னோம். அதன் காரணமாக ஆகஸ்ட் பின்பகுதியில அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரிக்கும் என்று சொன்னோம். பல அணைகள் ஆகஸ்ட் இறுதியிலும், பெரிய அணைகள் எல்லாம் செப்டம்பர் முதல் வாரத்திலும் நிரம்பும் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். வழக்கமாக ஆடிப்பெருக்கில் தான் அதிக மழை தொடங்கும் கர்நாடகாவிலே கேரளாவிலே. அதே அடிப்படையில் இந்த ஆண்டு ஒரு 15 நாட்களுக்கு அப்புறம் தீவிரமடையும் என்று சொல்லி இருந்தாலும் ஆகஸ்ட் 1 ஓரளவிற்கு தகவல் கிடைக்கப்பெறும். வலுவான மழை, பலத்த மழை அணைகளை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. கர்நாடகாவில் கனமழை, கேரளாவில் கனமழை, அதனோட சாரல் கணவாய் பகுதிகளிலையும் மலை பகுதிகளிலையும் இருக்கும். நீலகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலையும் வால்பாறை பகுதிகளிலையும் ஆகஸ்ட் 1 இந்த மாத இறுதியில் இருந்தே தொடங்கும் மழை. ஆகஸ்ட் 1, 2, 2 விட 3 கூட, 3 விட 4 கூடுதல், 4 விட 5 கூடுதல் என்று படிப்படியாக ஒரு 9ஆம் தேதி வரை வலுத்திருக்கும். பிறகு 2-3 நாள் தொய்வு ஏற்பட்டாலும் பிறகு வலுவான மழை பொழிவாக அதுதான் தொடங்கும் ஆகஸ்ட் 15க்கு பிறகு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான மாதிரிகளையும் உங்களுக்கு இணைத்திருக்கிறேன். ஒரு மாதிரியை பார்த்தீங்கன்னா 15 நாள் மழை கொடுத்திருக்கிறேன், ஆகஸ்ட் 1 ஆகஸ்ட் 15 வரைக்கும். இதை நான் இணைப்பதற்கான காரணம் நம்பிக்கை ஊட்டுவதற்காக. இன்னும் வெயிலடித்துக் கொண்டிருக்கிறது. பெய்யும் என்று சொன்னீர்கள், பெய்யும் என்று நம்பிக்கை எங்களுக்கு ஏற்படவில்லையே. ஏற்படுத்தும் விதமாக ஏதாவது வானிலை மாதிரிகளை காட்ட மாட்டீர்களா? ஏதாவது மாதிரிகள் காட்டவிட்டாலும் மழை பொழிந்து விட்டாலே எங்களுக்கு போதும், அந்த நம்பிக்கை வரும் என்று கேட்பவர்களுக்காக அந்த படத்தை இணைத்திருக்கிறேன். புரிந்து கொள்ளுங்கள். ஆக இன்று நாளை ஆங்காங்கே வெப்பசலன இடிமழை பொழிவும். பிறகு படிப்படியா 25, 26 கொஞ்சம் கூடுதல் பரப்புல தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே மழை பொழிவை, இடிமழை பொழிவையும், கேரளா மற்றும் கர்நாடகாவிலே நல்ல மழை பொழிவையும் தொடக்கி சாரல் மழை பொழிவு, குளிர்ந்த காற்று மேற்கிலிருந்து வருதல் போன்றவை எல்லாம் இருக்கும். இப்பொழுது பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, குஜராத்ல கனமழை பொழிவை கொடுத்து வருகிறது. மீண்டும் ஒரு வெள்ளப்பெருக்கை குஜராத்திற்கு கொடுக்க போகிறது. அதே போல மேற்கு வங்கம் ஒடிசாவிற்கு கொடுக்க போகிறது. அடுத்தடுத்த நிகழ்வுகள் தென்சின கடலில் இருந்து வடகிழக்கு மாநிலத்திற்கும், பிறகு ஒடிசா மேற்கு வங்கத்திற்கும், பிறகு ஒடிசாவிற்கும், பிறகு பிறகு வடக்கு ஆந்திர பிரதேசம் தெற்கு ஒடிசாவிற்கும், ஆந்திர ஒடிசா எல்லைக்கும், பிறகு ஆந்திர பிரதேச வடக்கு பகுதிக்கும், பிறகு ஆந்திர பிரதேச மத்திய பகுதிக்கும் செப்டம்பரிலே
அதாவது மத்திய ஆந்திர பிரதேசத்திற்கும் செப்டம்பர் இறுதி அக்டோபர் முன்பகுதியில் எல்லாமே தமிழ்நாட்டை ஒட்டிய ஆந்திர பிரதேசத்திற்கும் நிகழ்வுகள் வந்தடையும். கண்டிப்பாக எல்னினோ சூப்பர் எல்னினோவாகவே இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். காரணம், பசிபிக் பெருங்கடல் எந்த அளவுக்கு வெப்பமடைந்திருக்கிறதோ அந்த அளவுக்கு வெப்பமடைந்திருக்கிறது இந்திய பெருங்கடல் என்று சொன்னேன். இந்திய பெருங்கடலின் தெற்கு பகுதி மடகாஸ்கர் மற்றும் மொரிஷியஸ் பகுதிகளில் எல்லாம் கடந்த ஆண்டு புயல்களே உருவாகவில்லை. இந்த ஆண்டு அந்த வெப்பம் தொடர்கிற காரணத்தினாலே இந்த ஆண்டு இந்திய பெருங்கடலோட ஆப்பிரிக்கா ஒட்டிய பகுதியெல்லாம் வெப்பம் அதிகமாக இருக்கும். தற்பொழுது பார்த்தீங்கன்னா நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வெப்பம் மிகுந்து காணப்படுகிறது. தமிழ்நாட்டின் கடலோர பகுதி வெப்பம் மிகுந்து காணப்படுகிறது. ஒட்டுமொத்த வங்கக்கடல் வெப்பம் மிகுந்து காணப்படுகிற காரணத்தினாலே வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாகவே தென்மேற்கு பருவமழையின் இறுதி 40, 45, 50 நாள், ஏன் ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த 2 அக்டோபர் முன் 15 கிட்டத்தட்ட 75 நாட்களுக்கு நல்ல மழை இருக்கிறது. அதுலேயும் பிறகு செப்டம்பர் அக்டோபர் 2 மாதம், அதாவது முன் 15 தேதி செப்டம்பர் ஒரு 45 நாள் பலத்த மழை இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்னினோ என்றார்களே, இப்பொழுது இப்படி மழை பொழிகிறது என்று மூக்கில் மேல் விரல் வைத்து நீங்கள் சிந்திக்கும் வகையில், விவாதங்கள் எல்லாம் மாறும் வகையில் எல்னினோ வறட்சி என்றார்கள், எல்னினோ இப்பொழுது வெள்ளத்தை கொடுக்கிறது பல மாநிலங்களுக்கு என்று பேசுபொருளாக மாற்றும் வகையில் இதற்கும் காரணம் எல்னினோ தான் என்று சொல்லும் அளவில் அனைத்தும் மாறும். கண்டிப்பாக இதை நாம் முன்கூட்டியே சொல்லி வருகிறோம். உங்களை நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக அழுத்தம் திருத்தமாக மீண்டும் மீண்டும் சொல்லி வருகிறோம். தொடர்ந்து இணைந்தே இருங்கள். கண்டிப்பாக நல்ல மழைப்பொழிவை பெறுவீர்கள் என்ற நம்பிக்கை கொடுக்கிறேன். ஆக வரக்கூடிய 24க்கு பிறகு தென்மேற்கு பருவமழை லேசாக தொடங்கும். தமிழ்நாட்டில் வெப்பசலன இடிமழை பொழிவு மெல்ல அதிகரிக்கும். மாத இறுதி நாளாம் 29, 30, 31 கேரளா கர்நாடகாவில் நல்ல மழை பொழிவும் தமிழ்நாட்டின் சாரல் மழை பொழிவும் தமிழ்நாட்டில் வெப்பசலன இடிமழை பொழிவும் சற்று தீவிரமடையும். ஆகஸ்ட் 1 வரை பல்லை கடித்துக் கொண்டு கண்டிப்பாக இருங்கள். ஏனென்றால் அனைவருக்கும் அந்த மழை பொழிவு கொடுக்காது. ஆகவே ஒதுக்கி பட்டியலிலே மழை பொழிவு வரும். மழை பொழிவு பட்டியல் பெரிதாக இருக்கும். அப்படி இருந்தாலும் பல இடங்களை ஒதுக்கும். உங்களுக்கு முழு நம்பிக்கை வராது. ஆகஸ்ட் 1, 2, 3 என்று அடுத்தடுத்த நாட்களிலே தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகாவிலும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் கணவாய் பகுதிகளிலும் சாரல் மழைப்பொழிவு முதல் கனமழை பொழிவு வரை இருக்கும். அது வெப்பசலனத்தையும் தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி வெப்பசலன இடிமழை பொழிவையும் கடலோரம் வரைக்கும், வேதாரண்யம் வரைக்கும், கோடியக்கரை முனை வரைக்கும் கூட சில நாட்கள் கொடுக்கும். கண்டிப்பாக அது தென் மாவட்டங்களுக்கும் மத்திய மாவட்டங்களுக்கும் வடகடலோரத்திற்கும் வட உள் பகுதிகளுக்கும் ஆந்திர கர்நாடக எல்லையோர பகுதிகளுக்கும் அனைத்து உள்பகுதிகளுக்கும் கொடுக்கும். இதுல காற்று பகுதி எனப்படக்கூடிய பிரச்சனைக்குரிய பகுதிகளுக்கு ஆகஸ்ட்லயும் சில மழைகள் இருக்கும். ஆகஸ்ட்ல பிற்பகுதி ஆகஸ்ட் 15க்கு மேல் மழை காற்று பகுதிக்கும் கிடைக்கும். செப்டம்பர் அக்டோபர் மழை காற்று பகுதிக்கும் வியப்பூட்டும் மழை, காற்று பகுதிக்கும் செப்டம்பர் அக்டோபர் மழை பொழிவு நன்றாக கிடைக்கும். கேரளாவிலே இந்த ஆண்டு செப்டம்பர் அக்டோபரிலே பாதிக்கும் மழைப்பொழிவு இருக்கிறது. வலுவான மழைப்பொழிவு, அதாவது வயநாடு, குடகு மற்றும் பல்வேறு இடுக்கி அணைக்கட்டு பகுதி போன்ற ஏலக்காய் சாகுடி பகுதிகளில் நிறைய மழைப்பொழிவு செப்டம்பர் அக்டோபரில் இருக்கிறது. ஆக மழைப்பொழிவு பொழியுமா என்ற நம்பிக்கை சந்தேக பார்வையில் பார்ப்பவர்களுக்கெல்லாம் இந்த வார்த்தை நம்பிக்கையாக அமையட்டும். தயவு செய்து பொறுமை காத்திடுங்கள். இன்னும் சில நாட்களே இருக்கிறது மழைப்பொழிவு, இடிமழை பொழிவு தொடங்க. அதற்கு பிறகு தென்மேற்கு பருவமழை ஆகஸ்ட் 1, 2 மேலும் தீவிரம். ஆகவே இவையெல்லாம் படிப்படியாக உணர்வீர்கள். அதில் நம்பிக்கை பிறக்கும். பிறகு முழுமையான நம்பிக்கை பிறக்கும். பிறகு அது உண்மை என்று உணர்வீர்கள். கண்டிப்பாக அணைகளை நிரப்பும் மழைப்பொழிவு ஆகஸ்ட் 15க்கு மேல் படிப்படியாக அதிகரித்து செப்டம்பரிலே உபரி நீர் திறக்கும் அளவிற்கே மழை இருக்கும் என்ற நம்பிக்கையை உங்களுக்கு வழங்குகிறேன். பொறுத்திருந்து பாருங்கள், நடக்கும். நம்பிக்கையுடன் இருங்கள், இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி. வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவமழையே அக்டோபர் 17 வரைக்கும் தொடரும். அப்படியே தலைகீழாக அக்டோபர் 18 வடகிழக்கு பருவமழையாக மாறும். வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பே தென்மேற்கு பருவமழை மிக வலுத்திருக்கும். பிறகு வடகிழக்கு பருவமழை தொடக்கத்திலேயே வலுவாக இருக்கும். சிறு நிகழ்வும் வலுவான மழைப்பொழிவை தரும் என்று தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எப்பொழுதுமே அக்டோபர் பருவமழை தொடங்கும் போது வலு இருக்காது. நவம்பர் டிசம்பர்ல தான் வலு இருக்கும். ஆனால் இந்த ஆண்டு அப்படி அல்ல. அக்டோபர் 18 தொடங்கியதுமே வலுதான். அது அந்த மாதத்தின் இறுதி 15 நாள் 13, 12 நாள் நல்ல வலுவாகவே இருக்கும். நவம்பர் அதை விட கூடுதல் வலு இருக்கும். மழைப்பொழிவு நாட்கள் அதிகம், இடைவெளி நாட்கள் குறைவு. சிறு நிகழ்வும் அதிகம் மழை தரும் என்பதனால மழைப்பொழிவு நாட்கள் தான் அதிகமாக இருக்கும். வலுவான நிகழ்வும் உண்டு. இலங்கைக்கும் இதே போலதான். மீண்டும் என்று சொல்கிறேன், தமிழ்நாடு மற்றும் இலங்கை, குறிப்பாக மத்திய தமிழ்நாடு, தென் தமிழ்நாட்டுக்கு
வழக்கத்திற்கு அதிகமான மழைப்பொழிவு தெரிகிறது வடகிழக்கு பருவமழை காலத்துல. நவம்பர் டிசம்பரில் மிக அதிகம் தெரிகிறது தென் தமிழ்நாட்டுக்கும் இலங்கைக்கும் தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களுக்கும். ஆக கடலோர மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக அதிக மழை இருக்கும் பொழுது மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கேரளாவிற்கும் தென் மாநிலங்களுக்கும் சிறப்பான ஒரு வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு கொடுக்கும் என்ற நம்பிக்கை வேண்டும். அதனால் நீங்கள் ஏரி குளங்கள் நிரம்பும் என்ற நம்பிக்கை வேண்டும். ஆகவே கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழையை சேமிக்க ஏரி குளங்களை அகலப்படுத்துவோம், ஆழப்படுத்துவோம், கரைகளை பலப்படுத்துவோம். இதை நாம் செய்தால் வரக்கூடிய 2027 கோடை சமாளிப்பதற்கும் நீர்நிலைகளை நீர் நிரப்பி பொதுவாக நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கும் அது வரக்கூடிய வடகிழக்கு பருவமழை பொழிவை சேமிப்பதன் மூலம் அமையும். ஆகவே தொடர்ந்து அப்டேட்ஸோடு இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இணைந்தே இருங்கள். நன்றி.